என் பேர் பூல்பாண்டியன், ஆலங்கிணறு, சாத்தாங்குளம் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம். நான் 1979 மஸ்கத் அல்வா கடையில் வேலை செஞ்சவன். அதுக்கப்புறம் நான் பாம்பேயில் இருந்தேன். பாம்பேயில் இருந்து 30 வருஷம் இருந்துட்டு அங்கெல்லாம் செடி மரங்கள் வச்சு பொது சேவலம் பண்ணிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து கோயில்களுக்கு நிதி கொடுத்தேன். அப்புறம் கணபதி விழாவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு வந்துட்டேன். தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் பொது நிவாரணம் கொரோனா டயத்தில் எடப்பாடிக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு 400 பள்ளிக்கூடமும் இருந்தது. அப்புறம் 400 பள்ளிக்கூடம் இருக்கும்போது எடப்பாடி கொரோனா வந்தோடனே நான் எடப்பாடி ஆட்சியிலும் ஸ்டாலின் ஆட்சியிலும் 1 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்தேன். அதுக்கு பிறகு இப்போ புதுசாக ஜோசப் விஜய் வந்திருக்காரு. அதனால் அவருக்காக முதலமைச்சர் பொது நிவாரணம் போயிருந்து பெங்களூரில் ராம்தாஸ் சொன்னார், ஐயா பெங்களூரில் ஜோசப் வந்திருக்காரு, எங்கள் சார்பில் நீங்கள் கேஆர் மார்க்கெட்டு கிளாஸ் பாளையத்தில் எங்கள் சார்பில் என் பேர் ராமதாஸ், என் பேரை சொல்லி நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நான் இன்றைக்கி மதுரையில் கொடுத்து இப்போ விழுப்புரத்துக்கு வந்தேன். விழுப்புரத்துக்கு வந்து இதுதான் முதல் தடவை விஜய் சீஃப் மினிஸ்டருக்கு முதலமைச்சருக்கு பொது நிவாரணத்துக்காக 10,000 ரூபா கொடுக்குறேன். அடுத்த வர கள்ளக்குறிச்சியில் கொடுப்பேன். அவங்க பணம் கிளாஸ் பாலிசிலேருந்து பணம் தருவாங்க. அந்த பணத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கொடுப்பேன். எத்தனை தடவை விழுப்புரம் மாவட்டத்துக்கு கொடுக்குறீங்க? இது ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னால் 4 தடவை கொடுத்தேன். இது 5வது தடவை கொடுத்தேன். என் பேர் பூல்பாண்டியன், ஆலங்கிணறு, சாத்தாங்குளம் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம். எவ்வளோ கொடுத்துருக்கீங்க பணம்? இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க மொத்தமாக? 1,60,00,000 ரூபாய்க்கு கொடுத்தேன். அப்புறம் 400 பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஒரு 70 பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன். சீஃப் மினிஸ்டர் வந்த முறை அதுவும் கலெக்டர் சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குன்னு சொல்லி போய் தான் கொடுத்தேன். மதுரை கலெக்டர் சொன்னாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய மார்க்கெட்டில் பெரிய பெரிய பணக்காரர்களெலாம் கேட்பேன். அதெல்லாம் கிளாஸ் பழைய மார்க்கெட்டில் கேஆர் மார்க்கெட்டில் எனக்கு காய்கறி மார்க்கெட்டில் வந்து ராமதாஸ் மூலமாக ராமதாஸ் பேரை சொல்லி எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்க. அந்த பணமே எனக்கு 2-3 நாள்லேயே 10,000 ரூபா சேர்ந்துடும். ஆமாம், அதுதான். அந்த பணத்தை விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம் எங்கள் மாவட்டக்காரங்க தான் இங்கே 25 லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதனால் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மாவட்டம் தான் கொடுப்பேன். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், இப்படி எல்லா ஊரும் கொடுப்பேன். உங்களுக்கு பணம் தேவைப்படாதா? எனக்கு பணத்தை பற்றி கவலை, பணம் எனக்கு தேவைப்படாது. நாளை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பணம் வந்து 3 வேளை சாப்பாடு நோய் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். பணம் தேவையில்லை எனக்கு இருக்குது. நான் வச்சுருந்தேன்னு செய்ய